ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். பிளேட்ட பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் எங்கன்னு. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாச்சுங்க தூதுவளை ரசம் வச்சு. அதனால தூதுவளை நான் என்னென்னா, இந்த வாட்டர் கேன் இருக்குது இல்லையா, அந்த இதில் தூதுவளை வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக தூதுவளைக்கு என்னென்னா, இந்த காய் அங்கே நான் அதிலே காய் பழுத்துட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் அதோட பழம் இருக்கும். அந்த பழத்தை எடுத்துகிட்டு நீங்கள் சாதாரணமாக போட்டாவே சூப்பராக தூதுவளை க்ரோத் ஆயிரும். தூதுவளைக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லைங்க. இந்த தூதுவளையோடு சேர்ந்து பிரண்டை வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அது எப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஸோ அதனால நீங்கள் தூதுவளையெல்லாம் கன்ஃபார்மாக வீட்டில் வளர்க்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு சளி, இருமல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா, இது பெஸ்ட்டு ரெமிடிஸ் நம்ம கை வைத்தியம்னு சொல்லலாம். ஸோ அதனால இவங்கிட்ட என்னென்னா, இவன் பக்கத்தில் நெருங்குறது கொஞ்சம் பயம். ஏன்னா முள் சின்ன சின்னதாக இருக்குமா, அவ்வளோ சீக்கிரமாலாம் அவன் பக்கத்தில் போயிட முடியாது. அதனால சிசரை வச்சு எப்படியோ கட் பண்ணிட்டேன். ஏன்னா குட்டி குட்டி முள் இருக்கும், அப்படியே குத்திடுவானுங்க. பயங்கரமாக வலிக்கும். அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க ஹேண்டில் பண்ணணும் இவனை. நான் அப்பப்போ கட் பண்ணி விட்றதுனால எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை க்ரோ பண்ணி வச்சுட்டு வந்துட்டுருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த லாங் பீன்ஸ், அந்த காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் தான். இவங்கெல்லாம் என்னென்னா, என்னோடய வீட்டுக்கு வெளியில் கிரவுண்ட் கார்டனில் போட்டு வச்சுருக்குது. கிரவுண்ட் கார்டன் ப்ளஸ் க்ரோ பேக்கு, இப்படி ரெண்டுலேயுமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த லாங் பீன்ஸ் பார்த்திங்கன்னா, கீழே கிரவுண்டில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இவன் ஒரு 4-5 செடிக்கிட்ட இருக்கிறான். சூப்பராக நம்மளுக்கு அப்பப்போ 2 காயாக கொடுத்துட்ருக்கான். அதுலேயும் ஒரு லாங் பீன்ஸ் நம்ம விதைக்காக போட்டிருந்தோம், அவனும் வந்துட்டுருக்கான். இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் என்னென்னா, இந்த லாங் பீன்ஸ் ரொம்ப சூப்பரான காய். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்கிறது தான். இந்த டெரஸ் கார்டன் இல்லாட்டா நம்ம கார்டனுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த லாங் பீன்ஸ் கன்ஃபார்மாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா காய் அவ்வளோ தர்றானுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆஷுவல் வெண்டைக்காய். இவனுக்கு எனக்கு 7ஆம் பொருத்தங்க. எப்பயுமே 7ஆம் பொருத்தம். 7ஆம் பொருத்தம்னா என்ன சொல்கிறது, எப்பவுமே ஒரு சில காய் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பானுங்க. ஏன்னா டக்குன்னு ப்ரோக் பண்ணி வந்துடுவானுங்க. சில பேர் என்னென்னா, அவங்களோட சேர்ந்து நான் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிசர் எடுத்துகிட்டு கட் பண்ணால் தான் வருவானுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த செடி பாருங்கள், எவ்வளோ நீளமாக வளர்ந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்டைக்காய் பாருங்கள், இவன் இவனோட ஃபைட் பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள். ஏன்னா வரமாட்டாங்க. சில வெண்டைக்காயில் கட் பண்ணவே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவனுங்க. சிசர் எடுத்துகிட்டு கட் பண்ணால் தான் கட் ஆவானுங்க. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஆனால் பாவம் தான் உண்மையிலே அவனுங்க. ஒரு டெய்லி எனக்கு வெண்டைக்காய் ஏன்னா நிறைய வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்கிறேன். க்ரோ பேக், கிரவுண்ட் கார்டன் அந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால டெய்லி எனக்கு வெண்டைக்காய் கிடச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வெண்டைக்காய் கிடச்சிருக்காங்க. ஒரு 4-5 வெண்டைக்காய் கிட்ட சூப்பராக வந்திருக்காங்க. எனக்கு என்னென்னா, இந்த கிரவுண்ட் கார்டனை விட க்ரோ பேக்கில் வளர்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த கிரவுண்ட் கார்டன்லனா மண் நிறைய கொத்தணும், பண்ணணும், அந்த வேலை நிறையா இருக்கும். ஆனால் இது க்ரோ பேக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு க்ரோ பேக்கை க்ளீன் பண்ணோமா, அவ்வளோ அழகாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த க்ரோ பேக்கில் வளர்க்குற செடிங்க இன்னும் நல்லாவே வளருதுங்க. சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க. கிரவுண்ட் கார்டனில் என்ன ஒன்றுனா, வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்றானுங்க, காயும் நல்லா கொடுக்குறானுங்க. ஸோ அதுதான் ஒன்று. பட் ஆனால் க்ரோ பேக்கில் வளர்க்குறது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் க்ரோ பேக்கோட கவுண்டர் தான் அதிகமாகிட்டே போய்கிட்டே இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த வரிக்கத்திரிக்காய் இதான் லாஸ்ட்டுங்க. லாஸ்ட்டு ஃபைனல் ஆகிடுச்சு. அவனுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவன் நிறையா காய் கொடுத்துறான். இதை லாஸ்ட்டு இனிமேல் அடுத்த பேட்ச் ரெடி ஆனால் தான் அவன் காய் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இவன் செர்ரி டொமேட்டோஸுமே ரொம்ப இப்போ காய் கம்மியாகிட்ருக்கானுங்க. ஏன்னா நிறைய காய் கொடுத்து கொடுத்து ஓஞ்சு போயிட்டானுங்க, டயர்ட் ஆகிட்டானுங்க. அதனால நான் இந்த பக்கம் செர்ரி டொமேட்டோஸ் பிக் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பாப்பா நானும் பிக் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு, அந்த செர்ரி டொமேட்டோஸ் ஃபுல்லாக துளசியாக போட்டு வச்சுட்டான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக. ஸோ அவள் அந்த பக்கம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செர்ரி டொமேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அவள் அந்த பக்கம் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தா. நான் இந்த பக்கம் இந்த லாங் பிரிஞ்சால் இருக்காங்க இல்லையா, இந்த லாங் பிரிஞ்சால் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகுங்க. அந்த கலர் தாங்க மெயினு. அப்படி ஒரு கலரு பார்க்குறதுக்கு. அந்த பர்பிள், அது வயலட்டாக பர்பிளான்னு தெரியலை, என்னவோ ஒரு கலர் வச்சுக்கோங்க.
அந்த செடியில் இருக்கும்போது அது 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 அந்த செடியோடு பார்க்கும்போது அழகே அழகுங்க. என்கிட்டயே ஒரு 4, 5 கிட்ட இருக்கிறாங்க. இவங்ககிட்ட வந்து இந்த சீடு எடுக்கணும். ஸோ அது எப்படியாவது ம எடுத்து வச்சிடணும் சீடு அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். ஸோ வந்து நிறைய 4, 5 செடி இருக்கிறாங்க. ஈவன் கூட நார்மலாக கத்திரிக்காய் செடி மாதிரி தான். ஆனால் காய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய கொடுத்துட்டே இருக்கிறானுங்க. ஸோ நீங்கள் இந்த பிரிஞ்சாலும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலருக்காகவே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான். ஒரு 4, 5 காய் கிட்ட கிடச்சான். இவனுமே வந்து அடுத்தடுத்து ஒரு 2 காய் ஒரு நாள் பிடுங்குனீன்னா அடுத்த நாள் 2 காய் அந்த மாதிரி தான் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறானுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாகவே வந்து இந்த பிரிஞ்சால்லாம் வளர்க்கலாம். இன்னொன்று இவங்க ஐயோ சொல்லவே தேவையில்லைங்க. இந்த அணுகுண்டு இருக்கும் இல்லையா பாம், அந்த மாதிரி இவனோட ஷேப் வந்து இருக்குது. அந்த வயலட் கலர் தான். பட் ஆனால் அவனோட ஷேப் வந்து நல்லா குண்டுக்கா இதில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கத்திரிக்காய்லாம் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் இது நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதையும் தாண்டி இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஹைப்ரிடா இல்லை நாட்டு வகையை சேர்ந்ததான்னு கூட தெரியல. எனிவே நம்ம கார்டனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து என்னோடய பிளேட் நிறையா எப்பயும் சொல்கிற மாதிரி பிளேட் வித் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸோடு இந்த ஹார்வெஸ்ட்டை வந்து முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி